எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படித்தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. விடுதலை 2 பத்தி பேசணும்னா இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கிபி மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பாக்குறது மாறிடுச்சு, சினிமா என்ன பாக்குறது மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன், எனக்கு அப்புறம் தான் நீங்கள் நான் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன், எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்ப நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்ல, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டேன். எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படித்தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனா அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு பேர் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா, அவர் யாருன்னு கேட்டேன் நான், எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை. யாரு அவரு சார்? ராஜீவ் மேனன் சார். யாரும் இந்த கேமரா பண்ணுவாரு அவரா? ஆமா அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் சார். எனக்கு இது லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனா அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனா அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்றாரு. அவர் டிசைட் பண்றது தான் நம்ம படமா பாக்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்துல புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும். வெற்றிமாறன் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்ச்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. ஃபுல்லா வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி பிடிச்சி என்ன வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ்னா பிரைஸ். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறவன் இல்லை. முதல் முறையா எல்லாரும் பேசுறதையும் அவர் கேட்டாரு வெற்றிமாறன் சார், நீங்க முதலே பேசிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னாரு. இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். விடுதலை 2 பத்தி பேசணும்னா இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்கிறாருக்கு. என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கார் எல்ரட் குமார். இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி,
கிபி மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்கறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்கு, காமெடிகள்லாம் நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் அமைதியாரா, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள். அந்த இடத்துல அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் குமரசனாகவே இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரசனாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ற அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ற ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் அண்ணன் மட்டும். இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே, நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே.